வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு ஃபிக்ஸ் மேட்ச் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக். அதாவது ஃபியூ லேபிள்டு டேட்டா இருந்தாலே மாடலை ஸ்ட்ராங்காக ட்ரைன் பண்ண வைக்கிற ஒரு டெக்னிக் தான் இது. ஸோ கான்செப்ட்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்லேபிள்டு இமேஜுக்கு வீக் ஆக்மெண்டேஷன் அப்ளை பண்ணுவாங்க. அதாவது ஒரு இமேஜை ஃப்ளிப் பண்ணுறது இல்லை கிராப் பண்ணுறது, இந்த மாதிரி சேஞ்சஸ். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, மாடல் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும். ஸோ அதை தான் சூடோ லேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது ப்ரிடிக்ஷன் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டுன்னு அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதே இமேஜுக்கு ஸ்ட்ராங் ஆக்மெண்டேஷன் அப்ளை பண்ணுவோம். அதாவது அதில் நிறைய சேஞ்சஸ், ஹெவியான சேஞ்சஸ் வந்து இமேஜஸில் அப்ளை பண்ணுறது. ஈவன் ஹெவி சேஞ்சஸ் அப்ளை பண்ணால் கூட அந்த மாடல் வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷனுக்கும் செகண்ட் வெர்ஷனுக்கும் சேம் ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து கன்சிஸ்டன்சி ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா, லேபிள்டு ப்ளஸ் அன்லேபிள் டேட்டா கம்பைன் பண்ணிவிட்டு மாடலில் ஃபுல்லாக ட்ரைன் பண்ண வைக்கிறது தான் இந்த ப்ராசஸ். ஷார்ட்டாக சொல்லணும்னா, வீக் ப்ரிடிக்ஷன் ப்ளஸ் ஸ்ட்ராங் மேட்ச், இதை தான் வந்து ஃபிக்ஸ் மேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூ லேபிள்ஸ் இருந்தாலும் வேர்ல்டு கிளாஸ் அக்யூரசி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, வீக் ஆக்மெண்டேஷன். அதாவது ஒரு சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அன்லேபிள் இமேஜ் மேலே அப்ளை பண்ணுவோம், லைக் கிராப் பண்ணுறதோ ஃப்ளிப் பண்ணுறதோ. ஸோ இப்போ வந்து மாடல் வந்து லேபிளை ப்ரிடிக்ட் பண்ணி இதை வந்து சூடோ லேபிள்னு சொல்லுவோம். இதை ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இங்கே வரும். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் செக். அதாவது ப்ரிடிக்ஷனோட ப்ராபிலிட்டி கிரேட்டர் தான் அந்த த்ரெஷ்ஹோல்டு. யூஸ்வலாக வந்து 0.95 தான் த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டை விட கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா இதை வந்து வேலிட் சூடோ லேபிள் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஆக்மெண்டேஷன். ஸோ ஹெவி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து இமேஜ் மேலே அப்ளை பண்ணுவோம். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ட்ரைனிங். ஸோ மாடல் வந்து போத் வீக் அண்ட் ஸ்ட்ராங் வெர்ஷன் ரெண்டுத்துக்குமே ட்ரைன் ஆகிட்டு சேம் லேபிளை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா, கம்பைன் வித் லேபிள்டு டேட்டா. ஸோ லேபிள்டு டேட்டாவில் சூப்பர்வைசரி லாஸ் இருக்கும், அன்லேபிள்டு டேட்டாவில் அன்சூப்பர்வைசரி லாஸ் இருக்கும். ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ட்ரைன் பண்ணி நமக்கு ஃபைனல் மாடல் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸ் மேட்ச் அல்காரிதம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.